நெக்ஸ்ட் இனர்ஷி ஆஃப் மோஷன் பார்க்கலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, மூவிங்ல இருக்கிற பஸ்ல சடன் பிரேக் போடுறப்போ அதுல இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் முன்னாடி விழுவாங்க. இதுதான் இனர்ஷி ஆஃப் மோஷன் சொல்றோம். இதோட எக்ஸ்பிளனேஷனை இப்ப பார்க்கலாம். பஸ் மூவிங்ல இருக்கிறப்போ பஸ்ஸுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும். அதே சேம் மொமெண்டம் அந்த பேசஞ்சர்ஸ்க்கும் இருக்கும். இப்போ பஸ் சடன் பிரேக் போடுறப்போ பஸ் ஸ்டாப் ஆயிடும். ஸோ சேரும் ஸ்டாப் ஆயிடும். சேரோட மொமெண்டம் பஸ்ஸோட மொமெண்டம் 0 ஆயிடும். பட் அந்த பேசஞ்சர்ஸோட மொமெண்டம் முதல்ல இருந்த மொமெண்டம்ல இருப்பாங்க. இப்போ இந்த பஸ்ஸோட மொமெண்டமும் இந்த பேசஞ்சர்ஸோட மொமெண்டமும் 0 ஈக்குவலா ஆகிறதுக்கு அதாவது 0 ஆகிறதுக்காக இருக்கிற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த பேசஞ்சர் கொஞ்சம் ஃபார்வர்ட்ல மூவ் ஆயிடுவாங்க. அதனால தான் சடன் பிரேக் போடுறப்போ பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு ஃபார்வர்ட் புஷ் ஒன்று கிரியேட் ஆகுது. இதை நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனோட நம்ம சொல்லலாம். என்னன்னா பஸ்ஸும் பேசஞ்சர்ஸும் மூவிங்ல இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. பஸ் திடீர்னு ஸ்டாப் ஆகுறப்போ அந்த பேசஞ்சர் மூவிங்ல இருக்க ட்ரை பண்றாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு ஃபார்வர்ட்ல ஒரு புஷ் கிடைக்குது.